ஸ்பெயின் அப்படின்ற நாட்டுக்குள்ள பக்கத்து நாட்டில் உள்ள இஸ்லாமிய நாடான மொராக்கோவில் இருந்து ஆயிரக்கணக்கான பேர், எண்ணிக்கையில் 60,000 பேர்னு சொல்கிறாங்க, கூட தான் இருக்குன்றாங்க நிறைய பேர், ஒரே நாளில் உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. இப்போ நாம் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இது எந்த வகையில் நம்மளை அஃபெக்ட் பண்ண போகுது? ஒரே டயத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் நம்ம நாட்டுக்குள்ளேயே நுழைய முயற்சி பண்ணாங்க. அது எங்கன்னா பங்களாதேஷ் பார்டரில். பங்களாதேஷ்லேருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் உள்ளே நுழைஞ்சாங்க. திருப்பூரில் கூட நிறையா இஸ்லாமியர்கள் உள்ளே வேலை பார்க்குறதாக சொல்லப்பட்டது. ஸோ இந்த சூழ்நிலையில் அந்த மம்தா பானர்ஜி அப்படின்ற அந்த மேடத்தை ஆட்சியிலேருந்து அகற்றிட்டு இப்போ திரும்ப அந்த இடத்துல பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு. டோட்டலாக திரும்ப ஃபென்ஸு கட்டாமல் வச்சுருந்தாங்க அந்த அம்மா மம்தா பானர்ஜி. இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் பார்டருக்கும் இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவசரமாக பெரிய லெவலில் ஃபென்ஸை கட்டி இனிமேல் யாரும் உள்ளே நுழைய முடியாத மாதிரி பார்டரை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கொஸ்டின் என்னென்னா, ஐரோப்பியா எத்தனை நாளைக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்றது. ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்க, ஐரோப்பியாவில் கூடிய விரைவில் ஒரு சிவில் வார் வந்துடும், அதை யாருனாலையும் தடுக்க முடியாது. இந்த இஸ்லாமியர்கள் அங்கே போய் சேர்ந்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் இஸ்லாம் நாட்டிலேருந்து இங்கே வந்துட்டோம், இனிமேல் இந்த கிறிஸ்துவர்கள் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நம்ம நிம்மதியாக இருந்துடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த இஸ்லாமியர்களும் கொஞ்சம் நல்லா சும்மா இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு சரியா சட்டம் கொடு, எங்களுடைய மதகுரு சொன்ன சட்டம் தான் இங்கே வேணும்னு சொல்லி அவங்களும் கேட்பாங்க. இந்த கிறிஸ்துவர்களும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதை பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால பொறுக்க முடியாதுன்னும் போது அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐரோப்பிய நாட்டில் உள்ள தலைவர்கள் சில பேர் தொடர்ந்து இந்த விஷயத்தை நம்ம விட முடியாது, நம்ம அதை ரியாக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் இனிமேல் என்ன செய்ய முடியும்? ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பேர் உள்ளே வந்துட்டாங்க. பிரிட்டனில் ஏற்கனவே இந்த பாகிஸ்தானை சேர்ந்த க்ரூமிங் கேங் அப்படின்ற ஒரு பிரச்சனை அங்கே பெருசாக போய்கிட்டு இருக்குது. கோர்ட்டில் பெரிய கேஸ் நடந்திருக்கு. அது என்னப்பா க்ரூமிங் கேங் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக சொல்லப்போனால் ரேப்பிங் கேங். அதை க்ரூமிங்னு சொல்கிறானுங்க. அதாவது கூட்டமாக ஆண்கள், பாகிஸ்தானிய ஆண்கள் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய வெள்ளைக்கார பெண்களை அதுவும் சின்ன பொண்ணுங்களை மெத்தாம்ஃபெட்டமின், பென்டினில் அப்படின்ற சில ட்ரக் எல்லாம் கொடுத்து அவங்கள வேற ஒரு விஷயங்களுக்கு பயன்படுத்தினதாக கேஸு போட்டு, அந்த கேஸில் பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள், பாகிஸ்தானிய இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டு அவங்க தண்டனையும் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை பெருசாகிக்கிட்டே இருக்குது. இது எதனாலப்பா அது நடக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை இது எங்களுடைய மக்களை நாங்கள் அதை செய்ய மாட்டோம், பட் ஆனால் வெள்ளைக்கார பெண்கள் கம்மியான உடை அணிகிறனால இந்த பிரச்சனை அங்கே காமன் தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அவங்க ஆளுகளே டிவியில் பேசுகிறாங்க. ஏன்பா, நீ ஊர்லேருந்து இங்கே வந்த பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும், இங்கே இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க அதுங்களுடைய ட்ரெஸ்ஸை தானேப்பா போடும், அதுங்க கம்மி ட்ரெஸ்ஸு போடுதுன்றதுக்காக நீ அதுகளை என்ன வேணாலும் பண்ணலாம்னு என்ன லைசன்ஸாக இருக்குது, என்னப்பா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க வேணாமா அப்படின்னா, இல்லை எங்கள் கலாச்சாரம் இது தான், நீங்கள் எங்களுடைய சட்டத்தை நீங்கள் மாற்றுங்க, இங்கே சரியாக சட்டம் கொண்டு வாங்கன்றாங்க. சரி, எல்லா நாடும் இந்தியா மாதிரி இருக்குமாப்பா? இந்தியாவில் உங்களுக்குன்னு தனி சட்டம் கொடுத்தாச்சு, சிவில் சட்டம், தனி சட்டம் இருக்குது. நீங்கள் உங்கள் பொம்பளை பிள்ளைகளை எந்த வயசில் வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். 8ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸு படிக்கும் போது கூட கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். இந்தியாவுடைய சைல்டு மேரேஜ் ஆக்ட், குழந்தை திருமண சட்டம் இஸ்லாமிய குழந்தைகளுக்கு பொருந்தாதுன்னு சொல்லி இந்தியாவில் சட்டம் இருக்குது. அது 2025 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வேறு ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கு இந்தியாவில். இந்தியாவில் 10ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய ஜமாத்தில் கல்யாணம் பண்ணி வச்சா கூட அதை தடுக்க முடியாது சைல்டு மேரேஜ் ஆக்ட் கீழே. ஏன்னா முஸ்லீம் லா ஓவர் சீட்ஸு ஆல் அதர் லா அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு கிடையாது. இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய பெண்களுக்கு ஜீவனாம்சம் கிடையாது. ஏன்னா இது சரியா சட்டத்தை ஃபாலோ பண்ணி இந்தியாவில் சிவில் சட்டம் கொடுத்துருக்குறாங்க. அது இந்தியா பெருந்தன்மையாக அந்த மாதிரி கொடுத்துருக்கு. அதே மாதிரி திடீர்னு ஐரோப்பியா போயிட்டு அங்கேயும் சரியா சட்டம் வேணும் அப்படின்னா, அது எப்படிப்பா, இது சரியா அப்படின்னு கேட்டால், இல்லை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அங்கேயும் இப்போ போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். ஜெர்மனியில் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் பண்ண, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சு பண்டிகையில் கொண்டு போய் வெடிய வைக்க, அப்புறம் பெரிய பெரிய ட்ரக்குகளை கொண்டு கிறிஸ்மஸ் பண்டிகையில் ஏற்றி பல பேரை கொல்ல, அப்புறம் அவங்க ஏதோ புஸ்தகத்தை பற்றி பேசிட்டாங்க, யாரையோ பற்றி பேசிட்டாங்கன்னு சொல்லி கழுத்தை வெட்டுறேன், எவனோ ஒருத்தன் ஏதோ கார்ட்டூன் வரைஞ்சிட்டானா அதுக்கு எவனோ ஒருத்தன் கழுத்தை வெட்டுறேன், அப்புறம் ஃப்ரான்ஸில் அண்டர் கிரவுண்டு ட்ரெயினில் போய் பாம்பை வைக்கிறேன்,
இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணேன். இது ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம், அது ஒன்றும் புதுசு இல்லை, அதிசயம் கிடையாது. ஸோ இப்போ விஷயம் என்னென்னா, இதே மாதிரி தொடர்ந்து அதிகமாக பண்ணுவாங்களோ எங்களுக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஐரோப்பியாவில் உள்ளவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் பேசக்கூடாதுப்பா, இதெல்லாம் பேசுனா வந்து நீ வந்து ஏதோ ஒரு ஃபோபியா அப்படின்றானுங்க. ஃபோபியானா என்னென்னா பயம். அது என்ன பயம் அப்படின்னா, அதான் கொல்லுவாங்க, நீங்கள் செத்துக்கணும். ஐயோ கொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கத்துனீங்கன்னா பயப்படுறீங்க அப்படின்னா, பயப்படுறதே ஒரு பாவம். அது எப்படி நீ பயப்படலாம்? அதெல்லாம் பயப்படக்கூடாது, பயப்படாமல் செத்துடணும்ப்பா அப்படின்றாங்க. வெள்ளைக்காரன் பயப்படுவான்ல, குறைந்தபட்சம் பயப்படுவான். ஐயோ எங்களை கொல்றாங்களேன்னு பயப்படுவான். பயம்ன்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஃபோபியா. ஃபோபியா கூட இருக்கக்கூடாது, பயம் கூட இருக்கக்கூடாது. நாங்கள் கொல்லுனா நீ செத்துடணும்ப்பா. ஸோ ஃபோபியா இருக்கக்கூடாது, ஃபோபியா இருக்கவே கூடாது. நாங்கள் கொல்லுவோம், ஏன்னா அது அப்படி தான் இருக்குது. பல வருஷமாக கொண்டிருக்கோம், இப்போயும் கொல்லுவோம். இன்னும் கொல்லும் போது உனக்கு பயம்லாம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. பயம் இருக்கிறதே ஒரு பாவம், அது எப்படி பயம் இருக்கலாம் உனக்கு? பயம் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ இதை எதிர்த்து பேசினா ஒரே ஆள் யார் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த போலாண்டை சேர்ந்த இந்த தலைவர் தான். இவர் மாத்திரம்தான் இது வரைக்கும் இதை எதிர்த்து பேசியிருக்கிறாரு. வேறு யாருமே இதை எதிர்த்து பேசினதே கிடையாது. இவர் ஒருத்தர் தான் உலகத்தில் உள்ள எல்லா உலக ஃபோரத்துலையும், யுனைடெட் நேஷன்லேருந்து எல்லாத்துலேயும், இதனால் என்னைக்காவது ஒரு பிரச்சனை வரும்டா தயவு செய்து கவனமாக இருங்கடான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இது ஐரோப்பிய நாடுகளில் உள்ள பெரிய தலைவர்கள் யாரும் கேட்குறதே இல்லை. அதனால் இப்போ கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவர் மாத்திரம் இல்லை, ஒரு சவுதி அரேபியாவுடைய தலைவர், அவரே வந்து என்ன சொல்கிறாருன்னு நீங்களே கேளுங்களேன். There will come a day that we will see far more radical extremists and terrorists coming out of Europe because of the lack of decision making, trying to be politically correct, or assuming that they know the Middle East and they know Islam and they know the others far better than we do. And I'm sorry, but that's pure ignorance. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, இஸ்லாமை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு வெள்ளைக்காரனுங்களா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்குரிய பிரச்சனையை நீங்கள் கூடிய விரைவில் சந்திப்பீங்க அப்படின்னு சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு மினிஸ்டர் சொல்கிறாரு. ஒரு நாள் வரும், மிகப்பெரிய கொடூர தீவிரவாதிகள் வந்து உங்கள் ஐரோப்பிய தேசியத்திலிருந்து தான் வருவாங்க. மிகப்பெரிய கொடூர இஸ்லாமிய தீவிரவாதிகள் உங்களுடைய ஐரோப்பிய தேசியத்திலிருந்து தான் வருவாங்க. நீங்கள் இவங்க எல்லாரையுமே உள்ளே விட்டீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அதை மறந்துடக்கூடாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஐரோப்பியாவுக்கும் இஸ்லாமிய படைகளுக்கும் நடுவில் பல வருடங்கள் போர் நடந்தது. அதை வந்து இவங்க ஜிஹாதுன்னுவாங்க, அவங்க குருசேடுன்னுவாங்க. அதாவது கிறிஸ்துவ கலாச்சாரத்துக்கும் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கும் இன்றைக்கி நேற்று போர் நடக்கலை, பல ஆயிரம் வருடம் தான் நடந்தது. அந்த போரில் கிறிஸ்துவ கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரத்தை தோக்கடித்து வெளியே துரத்துச்சு. அந்த துரத்துனதுக்குரிய மெயினான ஒரு பொம்பளை ஒரு ராணி ஒன்று இருந்தது, அது பேர் இசபெல்லா. அதுவும் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ராணி தான். அந்த இசபெல்லா எல்லாரையும் துரத்துனதுக்கப்புறம் அந்த கெலிஃபாவை வந்து மொத்தம் ஐரோப்பியாவிலேருந்து வெளியே துரத்துனாங்க. அந்த கிறிஸ்துவ படைகள் துரத்துனதுக்கப்புறம்தான் உடைக்கப்பட்ட எல்லா சர்ச்சுகளையும் திரும்ப கட்டினாங்க. அதை ஐரோப்பியாவின் மறுமலர்ச்சி அப்படின்னாங்க. இன்றைக்கி நீங்கள் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, தி ரினைசான்ஸ் ஆஃப் யூரோப், ஐரோப்பியாவின் மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே சம்பவம் திரும்ப வருது. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, சரித்திரம் தன்னைத்தானே திரும்ப நிகழ்விக்கும்னு சொல்லி, அதே மாதிரி தான் இப்போ திரும்பவும் அதே பிரச்சனை வருது ஐரோப்பியாவில். இப்போ இருக்கக்கூடிய இத்தனை பேர் முஸ்லீம்ஸ் உள்ளே போயிட்டாங்க. அவங்கெல்லாம் தன்னுடைய கலாச்சாரம் அங்கே வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்துவ சர்ச்சுகளுக்கு பதிலாக அந்த இடத்துல மசூதிகள் வரணும், கிறிஸ்துவ சட்டங்கள் அதாவது நார்மல் டெமோக்ராட்டிக் சட்டங்களுக்கு பதிலாக அங்கே சரியா சட்டம் வரணும், இஸ்லாமிய முறைப்படி அங்கே வந்து எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வெளிப்படையாக அவங்க பேசுகிறாங்க. நம்ம ஒன்றும் பேசலை, டிவியில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, வெளிப்படையாக அவங்க பேசுகிறாங்க. அப்போ கிறிஸ்துவர்களுக்கு எதிராக அவங்க எல்லாரும் ஒன்று சேர்றதாக அவங்க நினைக்கிறாங்க. மேலும் இப்போ இந்த போர் வேறு நடக்குதில்ல, இந்த பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் உள்ள போர், அந்த போருமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜுதியோ கிறிஸ்டின்ஸ் ஒரு பக்கமும் இஸ்லாமியர்கள் ஒரு பக்கமும் உலகம் ஃபுல்லாக போர் நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க.
அப்போ இந்த ஜிடியோ கிறிஸ்டின்ஸ் ஒரு பக்கமோ இஸ்லாமியர்கள் ஒரு பக்கமோ நடக்கக்கூடிய இந்த போருடைய ஒரு மீட்சி தான் ஐரோப்பியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவில் டிஸ்பியூட்ஸு, அதாவது சரியா சட்டமா இல்லை டெமோக்ராட்டிக் சட்டமா அப்படின்ற சிவில் டிஸ்பியூட்ஸு. இதில் முடிஞ்ச வரைக்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் ஐரோப்பியாவுக்குள்ளே நுழையணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நினைக்கிறதாகவும், இவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா தன்னுடைய கிறிஸ்துவர்கள் வந்து வாழவே முடியாமல் போயிடும் அப்படின்னு அங்கே உள்ளவங்க ஒரு சைடும், இல்லை நம்மலாம் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ள நிறைய பேரும். ஏன்னா அதில் இந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ள நிறைய பேரை வந்து ரெண்டு பக்கம் வந்து யோசிக்கிறாங்க. என்னப்பா இப்படி இருக்கிறீங்க, நீ என்னதான் வந்து இந்த சைடு ஜெர்மன்காரனா ஃப்ரெஞ்சுக்காரனா பிரிட்டிஷ்காரனா இருந்தாலும் இந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை இருக்கிறனால நீ வந்து இவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறியே, பட் நீ தான் கடவுள் மறுப்பு கொள்கை சொல்கிற ஆள். இஸ்லாமிய சிந்தனை உள்ளவர்கள் கடவுள் மறுப்பு சொல்கிற ஆளுகளை தான் கொள்ளணுன்றாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஓரின சேர்க்கை அது இதுன்னு சொல்லி ஆண் பால் பெண் பால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் LGBTQ அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் தர்றான். அவனும் இந்த கம்யூனிஸ்டுக்காரனோட சேர்ந்துக்கிட்டு இந்த இவனுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறதாக அவங்க பேசிக்கிறாங்க, நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஆனால் இப்போ ஜெர்மனியில் முந்தா நேற்று என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த LGBTQ கம்யூனிட்டி நடத்தின ஒரு பண்டிகையில் லாரி ஏற்றி பல பேர் அமைதியாக அனுப்பிவிட்டாங்க, மேலே இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த LGBTQ கம்யூனிட்டியையுமே அவங்க கொலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாமிய சரியா சட்ட பிரகாரம் LGBTQ கம்யூனிட்டிலாம் உயிரோடு இருக்கக்கூடாது, அவங்க உயிரோடு இருக்கிற தகுதியற்றவங்க, அதனால் அவங்கள கொல்லணும்னு சொல்லி இஸ்லாமிய சரியா சொல்லுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்னங்க தெரியும், அவங்க சொல்கிறதா நம்ம திரும்ப சொல்கிறோம். எல்லா வீடியோவுமே யூடியூப்பில் இருக்குது, யார் வேணாலும் பார்க்கலாம். ஸோ நம்ம சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே இருக்குது. ஸோ LGBTQ கம்யூனிட்டி உள்ளவங்களை எல்லாத்தையும் கொலை செஞ்சுருக்கிறாங்க ஜெர்மனியில். கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ளவங்க எல்லாரும் கடவுள் மறுப்பு சிந்தனை உள்ளவங்க, கடவுள் மறுப்பு சிந்தனை உள்ளவங்க எல்லாரையுமே வந்து கொலை செய்யணும்னு சொல்லி இந்த சரியாக சட்டத்தை ஃபாலோ பண்ணுறவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நம்மளுக்கு என்னங்க தெரியும், அவங்க சொல்கிறது தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறவங்க வந்து தப்பு, அவங்களெல்லாம் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த தீவிர சிந்தனை உள்ளவங்களுக்கு நடுவில் எப்படி ஐரோப்பியா வாழும், ஸோ ஐரோப்பியா மிகப்பெரிய சிவில் டிஸ்பியூட்ஸுக்கு கூடிய விரைவில் போயிடும் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. போகுமா போகாதா அதை நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனால் நம்ம நாடு இப்போதைக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னா நம்ம பார்டரை செக்யூராக இருக்கணும். நமக்குள்ளேயுமே நம்மளை வந்து ஒரு சிவில் பிரச்சனைகளை உருவாக்க, ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்குறதுக்கு நிறையா சக்திகள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இதையும் தாண்டி இந்த உலகம் ஃபுல்லாக போர் நடக்கும்போது இந்தியா ஒரு அமைதியாக இந்த அரசு கொண்டு போய்கிட்டு இருக்கு. பொதுமக்கள் நாம தான் கொஞ்சம் பொறுப்பாக இருந்துக்கணும். இவ்வளவு பெரிய போர் உலகம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய போர் பிரச்சனையிலையும் பெரிய லெவலில் விலைவாசி ஏறாமல், பெட்ரோல் விலை கூடாமல், பாதுகாப்பாக நம்மளை வச்சுக்கிட்டு, அது மாத்திரம் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக இப்போ நடக்கக்கூடிய போருக்கு ஆயுதம் தயார் பண்ணுற நாடாக வேற இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த போர் உலகத்திலேக்கு பிரச்சனை இருந்தாலும் இந்த போர் இந்த நாட்டுக்கு, இந்தியான்ற நாட்டுக்கு வந்து வர்த்தகத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். ஏன்னா நம்ம தான் சின்ன மிசைல் செய்கிற நாடாக மாறிக்கிட்டு இருக்கோம். எப்படி சின்ன 2 வீலர் சின்ன கார் செய்கிற நாடாக மாறணும் ஒரு காலத்தில் இருந்தோமோ, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்னா சின்ன சின்ன மிசைலு சின்ன சின்ன ட்ரோனு செய்கிற நாடாக இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி குட்டி குட்டி சப்மரின் செய்கிற நாடாகவும் இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா நாட்டுக்குமே ட்ரோனு, சப்மரினு, மிசைலு தயார் பண்ணி ஏற்றுமதி செய்கிற நாடாக மாறுறனால இந்த போர் உலகத்துக்கே ஒரு பிரச்சனையை உருவாக்குனா கூட இந்தியா இந்த போர்னால வந்து பெரிய லெவலில் பாதிக்காமல் 148 கோடி பேருக்கும் ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக போகக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. நாம் இந்த நம்மளுடைய நாட்டு தலைவர்களுக்கு பின்னாடி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கணும். நம்மளுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி நம்மளையும் ஒரு சிதைக்க முடியுமா, நம்ம தலைவர்களையும் வந்து ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா, ஏன் நம்ம தலைவர்களை அசாசினேட்டே பண்ண முடியுமான்னு சொல்லி சில சக்திகள் நடக்குது. அசாசினேட் பண்ண முடியல அப்படின்னோடனே இங்கே உள்நாட்டில் ஏதாவது கலவரமோ புரட்சியோ, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்குவோமா, ஜென்சி புரட்சி அப்படி இப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. எல்லா நாட்டிலையுமே சிவில் டிஸ்பியூட்ஸு இதெல்லாம் நடக்குது. இதை ஏசிமெட்ரிக் ப்ராக்சி வார் அப்படின்னு வானுங்க. இது ஒரு போர் யுக்தி,
இது போரில் ஒரு பகுதி. அதாவது வெறும் ஆயுத அஸ்திரங்களாக வச்சு பார்டரில் சண்டை போடுற மாத்திரம் போர் இல்லைங்க. உள்ளே வந்து மக்களுடைய மண்டையை கழுவி ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு பேரும் போர் தான். உள்ளேயே வந்து பல நாட்டு மக்களை உள்ளே கொண்டு வந்து குடியமர்த்தி அவங்கள ஒரு புரட்சி செய்ய விட்டு சரியா சட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ ஐரோப்பியாவில் பண்ணுற மாதிரி நடத்துறதுக்கு பேரும் போர் தான். உள்ளேயே கலவரங்களை வச்சு உள்ளேயே மெத்தாம்ஃபெட்டமினை விற்று உள்ளேயே கஞ்சா அது இதுன்னு சொல்லி விற்று இளைஞர்களுடைய மனசை கழுவி அவங்களுடைய ப்ராப்ளத்தை உருவாக்கி இல்லை ஒரு நோயை பரப்பி அதனால் வந்து பல பேரை கொண்டு இந்த மாதிரி பல யுக்திகள் இருக்குங்க போரில். மாதிரிலாம் போர் வந்து வெற்றிவேல் வீரவேல்னு பார்டரில் மாத்திரம் சண்டை போடுறது இல்லைங்க. இப்போல்லாம் வந்து சேட்டலைட்டு, நீர்மூழ்கி கப்பல், ட்ரோனு, மிசைலு, இது போக இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராமு, மக்களுடைய மைண்டை கழுவுறது, ட்ரக்கை கொடுக்கறது, இதெல்லாம் போர் தான். அதில் ஒரு வகையான போர் தான் தன்னுடைய இனக்கூட்ட மக்களை ஐரோப்பியாக்குள்ளே நுழைய விட்டு ஐரோப்பியாவில் அவங்களுடைய எண்ணிக்கையை பெருக்கி அப்புறமேட்டு உள்நாட்டில் ஒரு கலவரத்தை உருவாக்கி அங்கே வந்து பல பேரை கொல்றதும் ஒரு வகையான போர் தான். இதை தாண்டி இந்த சர்ச்சுகளும் இஸ்லாமியர்களை தாண்டி இந்த கிறிஸ்துவர்களும் ஐரோப்பியாவில் வாழ்வாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. பார்ப்போம். இது இன்னொரு ரினைசான் போர். நீங்கள் குருசேடல் வார், இவன் ஜிகாது வாருன்னா ஐரோப்பியாவில் இதுக்கு முன்னாடி நடந்த போர் தான். இன்றைக்கி 2026 அது திரும்ப ரீஎக்கர் ஆகுது. இது வந்து ஒரு கல்ச்சரல் கிளாஷு. இது நடக்கும்னு பல பேர் பல வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சது தான். இப்போ நடக்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம்.